விவகாரத்தை பெண்களுடைய வாக்கு நிச்சயமா குறையும் அப்படின்றாங்க. நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அது வந்து ஒரு வதந்தி தான். ஆக்சுவலா அவங்களே தலைவரே சொல்லிட்டாரு. அது வந்து சும்மா தான். நீங்க ஒண்ணு வரி ஆகாதீங்க, நீங்க வரி பண்ணாதீங்க, அது என்னோட இஷ்யூ, நான் பாத்துக்கிறேன். நானும் அதான் சொல்றேன், அது அவங்களோட பர்சனல் இஷ்யூ, அது அவங்க பாத்துப்பாங்க. வதந்தி தான். ஆக்சுவலா அது வந்து ரியல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஏற்படும். அப்படி ஏதாச்சும் இருந்திருந்தா அவங்க எனக்கு நான் பிறந்ததுல இருந்து 2000ல இருந்து இது நடிச்சிட்டு வராங்க. இப்ப தேவையில்லாம இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாதான் வீக் பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு வந்து க்ளோஸா இருக்காங்களே தவிர ஆக்சுவலா இந்த மேரேஜ் போனது எல்லாமே த்ரிஷா, அந்த கல்பத்தி, அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு. சோ இவங்க எல்லாருமே ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவரே சொல்லிட்டாரு நான் பாத்துக்கிறேன். சோ நம்ம வந்து ஓட் பண்றது மட்டும் அந்த வழியை மட்டும் பாத்துட்டு போலாம். பர்சனலுக்கு தயவு செய்து போகவே வேணாம் யாருமே. பர்சனல் விஷயம்ன்றது உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். பர்சனல் தான், சரிங்களா? அதுல இன்னொருத்தன் வந்து தலையிட தேவையில்லை. இப்போ நாட்டுக்கு என்ன தேவைன்றதுதான் இப்ப முக்கியமே தவிர எவன் யாவல வச்சிருக்கான், எவன் எங்க என்ன பண்றான்ற தேவையில்லை. எல்லாருக்குமே ஒண்ணு இல்ல 10 கூட இருந்து போட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அவர் நம்ம நாட்டுக்கு என்ன பண்றாரு, உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்றாருதான் தேவை. அதை தவிர்த்து அவரு என்னென்ன பண்றாரு, அவர் ஃபேமிலிக்குள்ள நம்ம பிள்ளை எங்க படிக்கிறது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கரெக்டுங்களா? அண்ணாவே சொல்லிட்டாரு, அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துப்பேன். இது நான் அபிஷியலா நான் வந்திருக்கேன், இதை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணும் எனக்கு தெரியும் சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு வதந்தி மாதிரி. எதுவுமே ஏத்துக்காதீங்க. அவங்க ஏதாவது பண்ணிட்டு போவாங்க, நீங்க மட்டும் ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு எதுவுமே தலையில ஏத்துக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க சொல்லிருக்காங்க. அதெல்லாம் போயிடும். அவருக்கான விஷயம் வந்து அவர் டீல் பண்ணிப்பாரு, நீங்க அதுல நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப நடக்கிற இஷ்யூவை மட்டும் நீங்க பாத்துட்டு இருங்கன்னு அப்படி அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா இப்போ வந்து சோஷியல் மீடியால பாத்துட்டீங்க, விஜய் த்ரிஷா விவகாரத்துல பெண்களுடைய வாக்கு அது பர்சனலுங்க. அப்படி பார்த்தேன்னா கலைஞருக்கு இல்லையாங்க, நான் ஓப்பனா கேக்குறேன், கலைஞருக்கு இல்லையா அஃபேர், இல்லையா ஸ்டாலினுக்கு இல்லையா, இல்ல அவர் பிள்ளை உதயநிதிக்கு இல்லையா, இல்ல அவர் பையனுக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே இருக்குங்க. அஃபேர்ன்றது அது அவங்க பர்சனலுங்க. அது உண்மையா போய் நம்ம போய் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது.